இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு பாவக்காய் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா வந்து தக்காளியுமே வந்து சேர்த்துருங்க. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி இந்த கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக பாவக்காவை கட் பண்ணதை வந்து ஆட் பண்ணிடுங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், இது வந்து எண்ணெயிலே தான் நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மஞ்சாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ண தொட்டு கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்பைஸ் லெவல் பொறுத்து தான். அதுக்கப்புறம் வந்து நல்லா கலரி விட்டுட்டு கொத்தமல்லி நல்லா தூவிட்டு அப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோவாக வச்சு அதை வதங்க நல்லா விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கசப்பு தன்மை பெருசாக தெரியாது நீங்கள் சாப்பிடும் போது. வாரத்துக்கு ஒரு வாட்டி பாவக்காவை சாப்பிடுங்க. ஆனால் பசங்க வேலைக்கு போயிட்டு வெளியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு சாப்பாட்டில் சுட சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விட்டுருங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. ஆனால் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் ஊட்டி விட்டுருங்க. பாய்.